நந்தினி வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததை தொடர்ந்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்பொழுது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை இந்த விசாரணையில் முன்வைத்திருக்கிறது. என்னென்ன கேட்கப்படுகிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுமதி ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஜனநாயகன் பட வழக்கின் விசாரணை நீதிபதி PT ஆஷா முன்பு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எந்தெந்த காட்சிகள் படத்தில் நீக்கப்பட்டன என்ற விவரங்களை நீதிபதி கேட்டறிந்திருக்கிறார். படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகார் நிலைக்கத்தக்கது அல்ல எனவும் புகார் அளித்தவரே போனலில் இருந்த ஒருவர்தான் எனவும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தணிக்கை வாரியமும் பல்வேறு பதில்களை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையாக பதில் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது படத்திற்கு யுஏ சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு தணிக்கை குழு தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவே பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் எனவும் மனு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய 4 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகும் அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழு தலைவருக்கு அதிகாரம் உண்டு எனவும் தணிக்கை குழு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு அனைத்தும் அப்நார்மலாக இருப்பதாக நீதிபதிகள் பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். அதற்கு தணிக்கை குழு தரப்பில் உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப அதிகாரம் உள்ளதாகவும் முதல் தணிக்கை குழுவில் இருக்கும் 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள், வேறு 5 தான் மறு ஆய்வு குழுவில் இருப்பார்கள் எனவும் தணிக்கை குழு தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை தாக்கல் செய்யும்படி சென்சார் போர்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயக படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறி படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனமான KVM புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு அவசர வழக்காக நீதிபதி PT ஆஷா முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த பட் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் கடந்த டிசம்பர் மாதம் சென்சார் போர்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்படத்தை ஆய்வு செய்த சென்சார் போர்டு சில காட்சிகளை நீக்கவும் வசனங்களை மியூட் செய்யவும் அறிவுறுத்தியது. இந்த அத்தனை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து படத்தை மீண்டும் சென்சார் போர்டுக்கு அனுப்பி வைத்ததாக குறிப்பிட்டார். மீண்டும் படத்தை ஆய்வு செய்த சென்சார் போர்டு படம் யுஏ சான்று பெற தகுதி உள்ளது என பரிந்துரைத்த நிலையில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி படத்துக்கு எதிராக புகார் வந்துள்ளதாகவும் கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு சென்சார் போர்டும் அனுப்பி வைத்திருக்கிறது. யாரும் படத்தை பார்க்காத நிலையில் எப்படி புகார் அளிக்கப்பட்டது என்பதால் படத்துக்கு சான்று வழங்க உத்தரவிட வேண்டும் என வாதிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி படத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை தாக்கல் செய்யும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அந்த நிலையில்தான் தற்போது படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டு அந்த விசாரணை என்பது நீதிபதிகள் மற்றும் தணிக்கை குழு இடையே நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு அனைத்தும் அப்நார்மலாக இருப்பதாகவும் படத்திற்கு யுஏ சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் எனவும் நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக படத்தில் பாதுகாப்பு படைகளில் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும், மனு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய 4 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் தணிக்கை குழுவினர் நீதிபதி முன் தற்போது தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, இந்த விவகாரத்தில் தணிக்கை குழு கூறுவது போல முழு விளக்கம் அளிக்க 4 வார கால அவகாசம் ஒரு பக்கம் கேட்கப்படுகிறது. மறுபக்கம் ஜனநாயகன் குழு 9ஆம் தேதி படம் வெளியிடப்படும் என்று உறுதியும் அளித்திருந்தது. இந்த நிலையில் படம் வெளியாகுமா ஆகாதா, இந்த வழக்கு நீடித்து போகுமா, அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே
குழு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அந்த தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக தற்போது வழக்கு தொடரப்பட்ட அந்த வழக்கின் விசாரணை என்பது அவசர வழக்காக தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி PT ஆஷா முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே படத்தின் காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் தொடர்பாக ஏற்கனவே நீதிபதிகள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் எந்தெந்த காட்சிகள் தற்போது படத்தில் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற விளக்கங்களையும் தற்போது நீதிபதிகள் விரிவாக கேட்டறிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகார்கள் நிலைக்கத்தக்கது அல்ல என தற்போது நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வழக்கின் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்தும் அப்நார்மலாக இருப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் படத்திற்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் எனவும் நீதிபதிகள் தரப்பில் கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழுவை பொறுத்தவரையில் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளதாக தணிக்கை குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீதிபதிகளை பொறுத்தவரையில் திரைப்படத்துக்கு எதிரான அந்த புகார் எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அந்த நபர் நேரடியாக வந்து வழங்கியதாக தணிக்கை குழு தரப்பிலும் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வழக்கின் விசாரணை என்பது நீதிபதிகள் முன் நடைபெற்று வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை பொறுத்தவரையில் முக்கிய வழக்காக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது வரை அந்த தணிக்கை சான்றிதழ் என்பது ஜனநாயகன் படத்திற்கு வழங்கப்படவில்லை. அதற்கு மாறாக தற்போது வழக்கின் விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகுமா அல்லது இந்த வழக்கின் தீர்ப்பு எந்த மாதிரியாக அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது எனவும் தணிக்கை குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுத்து வரக்கூடிய நிலையில் அதற்கு தணிக்கை குழு சார்பிலும் உரிய விளக்கம் என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. நந்தினி, படம் வெளியாகுவதற்கு முன்பே அநேக குற்றச்சாட்டுகள் எப்படி வைக்கப்படுகிறது இந்த படத்தின் மீது என்று நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். அதற்கு தணிக்கை குழு என்னென்ன விளக்கங்களை அளிக்கிறது? இந்த பக்கம் பிரதிவாதங்கள் வாதங்கள் என்னென்ன வைக்கப்படுகிறது ஜனநாயகன் குழு சார்பாக? அது தொடர்பாக சொல்லுங்க. நிச்சயமாக தணிக்கை குழுவை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் படத்தில் பாதுகாப்பு படைகளில் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவே பாதுகாப்பு படைகளை சார்ந்த நிபுணர்களிடம் இது தொடர்பாக ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் எனவும் மனு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய 4 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என தணிக்கை குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகும் அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழு தலைவருக்கு அதிகாரம் உண்டு எனவும் உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப அதிகாரம் உள்ளதாகவும் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் தணிக்கை குழுவில் இருக்கும் 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள், வேறு 5 பேர் தான் இருப்பார்கள் எனவும் அதாவது திரைப்படத்திற்கு எதிரான புகாரை அந்த சம்பந்தப்பட்ட நபர் நேரடியாக வந்து தணிக்கை குழுவிடம் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்கள் என்பது தணிக்கை குழு தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் படத்திற்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் எனவும் அதே போன்று இங்கு அனைத்தும் அப்நார்மலாக இருப்பதாகவும் திரைப்படத்திற்கு எதிரான புகார் எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி வரக்கூடிய நிலையில் அதற்கு தணிக்கை குழு தரப்பில் உரிய விளக்கங்களும் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளதாக தணிக்கை குழு தரப்பில் தற்போது நீதிமன்றத்தில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.